ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. தொடர்ந்து நாம் அவருடைய வார்த்தைக்கு நேரம் சொல்லலாம். தியானத்துக்கு என்று ஒரு வேத வசனத்தை நாம் வாசிக்கலாம். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 25வது வசனம். நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவோம். இன்னொரு முறை வாசிக்கலாமா? நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவோம். கண்களை மூடி ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட உம்முடைய நாளுக்காய், உம்முடைய ஆராதனை நாளுக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் பேசுகிற தெய்வமாக இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தைகள் எங்களோடு பேசுகிறதா இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். எங்களை இந்த கால வேளையில் உம்முடைய வார்த்தை எங்களை உணர்த்தி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தைக்கு நாங்கள் இடம் கொடுக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. உம்முடைய சித்தத்துக்கு, உம்முடைய சத்தத்துக்கு நாங்கள் செவி கொடுக்கிறோம். நீர் எங்களோடு பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். கடந்த நாட்களில் ஒரு இடையில உள்ள ஒரு கூடுகையில் இந்த மாதத்துடைய வாக்குத்தத்தம் என்னன்னு சொன்னோம் கேட்கும்பொழுது சடனாக எல்லாருக்கும் ஸ்ட்ரைக் ஆகலை. அதனால் போன வாரம் நான் ஒழுங்காக சொல்லலையோன்ற மாதிரி எனக்கு தான் ஒரு கவலையாயிருச்சு. ஒருத்தர் கூட டக்குன்னு அப்படி பின் பாயிண்ட்டாக சொல்லலையேன்னு பின்னாடிலேருந்து செபஸ்டியன் பெரியப்பா சொன்னாங்க. அது அவ்வளோ கேட்கல. இங்கேயும் ஒரு சில சிஸ்டர் சொன்னாங்க. ஆனால் இதுதான் போல்டாக கேட்ட உடனே சொல்லுவாங்க அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தம் என்னது? கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் அல்லேலூயா வாசிக்கலாமா? அதை நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். மேலானவைகளை தேடுங்கள். இதுதான் சிம்பிளாக வச்சுக்கோங்க. அதனுடைய டீட்டெயில் அப்புறம் நீங்கள் படிங்க. மேலானவைகளை தேடுங்க. அதுதான் இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம். சொல்லுங்கள். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. மேலானதுன்னா எந்த இடம் அப்படின்னா மேலே உள்ளதுன்னா அப்படின்னு சொல்லி நம்ம வேறு எதையும் யோசிச்சிடக்கூடாதுன்னு தான் பவுல் சொல்றார். கிறிஸ்து எங்கே வீற்றிருக்கிறாரோ தேவனுடைய வலது பாசத்தில் வீற்றிருக்கிற இடத்தில் உள்ள மேலானவைகள். அப்படி என்றால் ஆமென் ஆவிக்குரியவைகள். சொல்லுங்கள். ஆமென் சொல்லுங்கள். அதாவது 2வது வசனத்தில் திருப்பி தெளிவாக சொல்கிறாரு, பூமியில் உள்ளவைகளே அல்ல மேலானவைகள். மேலானவைகள்னே ரொம்ப காஸ்ட்லியானது, ப்ரெஷியஸ் ஆனது, ஹைஃபை ஆனது அப்படின்னு நினச்சிடாதீங்க. மேலானவைகள் என்று சொல்லும் பொழுது பூமிக்குரியவைகளை அல்ல, அது தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகள், பரத்துக்குரியவைகள், உன்னதத்துக்குரிய காரியங்களை என்ன பண்ணுங்க? தேடுங்க என்று சொல்லி ஆமாம் இந்த மாதத்தில் ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் சொல்லப்பட்டிருக்குது. அல்லேலூயா. ஆமாம். அநேக நேரத்தில் நம்ம மேக்சிமம் டைம் எதுக்காக ஸ்பெண்ட் பண்ணுறவங்களா மாறிடுறோம். பூமிக்குரிய தேவைகளுக்காக, பூமிக்குரிய காரியங்களுக்காக நம்ம அதை தேடி ஆமென் இருக்கிறவர்களாக நம்ம இருக்கிறோம். அல்லேலூயா. ஆனால் அது முக்கியம்தான், அது அவசியம்தான். ஆனாலும் நம்முடைய இருதயம் எதை தேட வேண்டும்? மேலானவைகள். ஹல்லேலூயா. வேதம் சொல்கிறது கிருபை மேல் கிருபை. ஆமென் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. அது எங்கேருந்து வருது? தேவனிடத்திலிருந்து வருது. கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. ஞானம் எங்கேருந்து வருகிறது? ஆமென் பரத்திலிருந்து வருகிறது. அப்போ நம்ம அப்படிப்பட்ட காரியங்களை நாம் தேட வேண்டும். அல்லேலூயா சொல்லலாமா? அறிவை மட்டும் புக்கை படித்து கண்டுபிடிச்சிட்டா அறிவை மட்டும் வச்சு என்ன பண்ண முடியும்? அதை எப்படி யூஸ் பண்ணுற ஞானம் பரத்திலிருந்து தான் வரணும். ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா சொல்லுங்கள். ஹல்லேலூயா. அப்போ அதை கேட்கணும். ஆண்டவரே இதை நான் எப்படி பயன்படுத்தணும்? படித்த அறிவை, கற்றுக்கொண்ட காரியங்களை எப்படி ப்ராக்டிக்கலாக செய்கிறது, நடைமுறைப்படுத்துவதற்கு பரிசுத்த ஆவியானவருடைய நடத்துதல் தேவை. அல்லேலூயா. ஆமென். பரத்திலிருந்து தருகிறதான ஞானம் தேவை, கிருபைகள் தேவை. அல்லேலூயா சொல்லுங்கள். அப்போ அந்த இடத்துல 3ஆம் அதிகாரம் 1 வசனம், நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால். அப்படி என்று சொன்னால் இன்னொரு வசனம் இப்படியாக சொல்லுது, அவர் ஏறினார் என்று சொல்லும் பொழுது அதற்கு முன்பாக அவர் தாழ்விடத்திற்கு இறங்கினார் என்று பொருளாகுது. அப்படி தானே சொல்லுங்கள். ஆமேனா? அவர் ஏறினார்னு சொன்னால் அதுக்கு முன்னாடி அப்போ அவர் இறங்கியிருக்க வேண்டும். அதுபோல் நீங்கள் எழுந்தது உண்டானால் சொன்னால் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணியிருக்க வேண்டும்? மரித்திருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்கள். ஹல்லேலூயா. ஆமென். நம்ம சரியாக மரிக்கலைன்னு சொன்னால் ஆமென் சில காரியங்கள், பழைய மனுஷனுடைய சுபாவங்கள் தலை தூக்கி கொண்டிருக்கும். ஆமென். சரியாக நம்ம உலகத்துக்கு, அதான் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், நீங்கள் உலகத்துக்கு அந்த கீழே வரும் பாருங்கள், 2ஆம் அதிகாரம் கீழே கொலோசியர் 2 கீழே 19 மாயமான தாழ்மையிலும்
கீழே கீழே அது கீழே. நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட உலகத்தின் வழிபாடுகளுக்கு மரித்ததுண்டானால் இன்னும் உலக வழக்கத்தின்படி பிழைக்கிறவர்கள் போல மனுஷருடைய கற்பனைகளின்படியும் போதனைகளின்படியும் நடந்து அந்த இடத்துல நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட உலகத்தின் வழிபாடுகளுக்கு என்ன பண்ணியிருக்கிறோமா, மரித்திருக்கிறோம். மரித்தது உண்டானால் என்று அந்த இடத்துல சொல்லப்படுறீங்க. மரிச்சிருந்தீங்கன்னு சொன்னா அப்படின்னு சொல்லி பவுல் அந்த இடத்துல சொல்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆண்டவரும் அதை தான் எதிர்பார்க்கிறார். நம்ம அப்படிப்பட்டவர்களாக இருக்கும் பொழுது நம்ம அல்லேலூயா எப்படிப்பட்டவர்களாக மாறுறோம். பூமியில் உள்ளவைகளே அல்லன்னு சொல்லும் பொழுது அப்படின்னு வரும் பொழுதே நம்ம யாருக்குரியவர்கள் அல்ல, இந்த பூமிக்குரியவர்கள் அல்ல என்று பொருட்படுது. அதை தாண்டி தேடுங்கன்னு சொன்னால் நம்ம எதுக்குரியவர்களாய் நம்ம இருக்கிறோம், பரத்துக்குரியவர்களாய். ஆண்டவர் நம்முடைய ரத்தத்தை சிந்தி அவருடைய பிள்ளைகளாய் மாற்றி இருக்கிறனால நம்ம எதுக்குரியவர்கள். ஆமென் ஹல்லேலூயா. தேவ ராஜ்யத்துக்குரியவர்கள். அப்போ அப்படிப்பட்ட காரியங்களை தான் நம்ம தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும். அதற்கு ஆமென் அப்படிப்பட்டவர்கள் எப்படி நடப்பார்கள் நம்ம வாசித்தோம் 5:22. ஆவிக்கேற்றபடி, ஆவிக்குரியவர்கள் ஆவிக்கேற்றபடி நடப்பார்கள். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அப்போ நம்ம அந்த பூமிக்குரியவர்கள் அல்ல, நம்ம ஆவிக்குரியவர்கள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள். ஹல்லேலூயா. நம்ம அந்த பூமியில் இருந்தாலும், பக்கத்தில் சொல்லுங்கள், நம்ம பூமியில் இருந்தாலும் நம்ம இந்த பூமிக்குரியவர்கள் அல்ல, நம்ம ஆவிக்குரியவர்கள். ஹல்லேலூயா. அப்போ நம்ம ஆவிக்கேற்றபடி தான் நடக்க வேண்டும். ஆமேன் சொல்லுங்கள். ஆமேன். அப்போ அந்த ஆவியானவர் நமக்குள்ளே இருந்தால் தான் நம்ம ஆவிக்கேற்றபடி நடப்போம். அப்படி தானே? ஹல்லேலூயா. இயேசு பூமியில் வந்து ஞானஸ்நானம் எடுத்து கரை ஏறின பொழுது அவர் எதனால் நிரப்பப்பட்டார்? பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார். ஆமேன் என்று சொல்லி நம்ம அந்த இடத்துல வாசிக்கிறோம். அப்போ பரிசுத்த ஆவியானோட துணையோடு தான் அவர் ஊழியம் செய்தார். ஆனால் பரிசுத்த ஆவியானோட அவர் பலத்தில் தான் அவர் என்ன பண்ணார், அங்கேருந்து போனார், ஊழியங்களை செய்தார் என்று நம்ம பார்க்குறோம். அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. ஆக நம்முடைய வாழ்க்கையில் ஆமேன் ஆவியானவருக்கு இடம் கொடுத்துருக்குறோமா, ஆவிக்கேற்றபடி நடக்கிறோமா என்பதை நாம் இந்த காலவெளியில் சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லேலூயா ஸ்தோத்திரம். நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? தேவன் எப்படி இருக்கிறார்? ஆவியாக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்கள். அவருக்கு என்ன கிடையாது, உருவெல்லாம் கிடையாது, நம்மளாம் வர்ணிச்சுக்கிறோம். ஆமென். பெரிய தேவனை இந்த சின்ன மூளையாலலாம் புரிஞ்சிக்கவே முடியாது. வானம் அவருக்கு சிங்காசனமா, பூமி அவருக்கு பாதப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அவ்வளோ பெரிய தேவன் அங்கே உட்காந்துருக்கிறாரு. அவர் கால் பாஸ்ட் உட்காந்துருக்காங்க, கால் தீர இருக்கிற மாதிரி வானம் அவருக்கு சிங்காசனம், அங்கே உட்காந்துருக்காரு. கால் கீழே பூமியில் இருக்குதுன்னா ஆமென் இமேஜினே பண்ண முடியல. அல்லேலூயா. ஆமென். அப்போ அவருக்கு மேலே இன்னும் உடம்புல இருந்தால் அது இன்னும் எவ்வளோ பெருசு இருக்கும். அப்போ அவ்வளோ பெரிய தேவனை இத்தனோண்டு மூளையால் புரிஞ்சிக்க முடியுமா? முடியவே முடியாது. அவரை பார்க்கும் பொழுது அவரை பார்த்தாலே செத்துருவோன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவர் சொல்கிறார், நான் அப்படியே போகிறேன், பின்னாடியே பார்த்துக்கோ, பின்னாடி ஒரு சைடை போட்டு பார்த்துக்கோன்னு மோசே அடம் பிடிக்கார், நான் உங்களை பார்த்தே தீருவேன் அப்படின்னு சொல்லி. ஆண்டவர் என்ன சொன்னார்? நீ பார்த்தனா உயிரோடு இருக்க மாட்ட. ஏன்னா அவ்வளோ வல்லமையுள்ள தேவன், பராக்கிரம் உள்ள தேவன், சகல அதிகாரம் படைத்த தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன். அவருக்கு நம்மளுடைய புரிதலுக்காக தான் இப்படிலாம் சொல்கிறாங்க. ஆனால் தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? ஆவியாக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்கள். ஓகே, ஆவியாக இருக்கிறார். முதல்ல புரிஞ்சுக்கணும், தேவனுக்கு உருவம் கிடையாது, அதனால தான் நம்ம சிலை வழிபாடுகள் செய்வது அல்ல. அல்லேலூயா. நம்முடைய தேவன் ஆவியாக இருக்கிறார். அப்புறமா இன்னொரு நம்ம தெரிந்திருக்க வேண்டிய சத்தியம், நம்முடைய தேவன் எப்படி இருக்கிறார்கள்? மூவர் தேவனை நாம் ஆராதிக்கிறோம். ட்ரையூன் காட். அல்லேலூயா. பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், ஆவியாகிய தேவன். சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆமென். திரியேக தேவனை ஆராதிக்கிறோம். ஆமென். 3 கடவுளை ஆராதிக்கல. ஆமென். 3 பேரும் இருக்கிறதான ஒரு கடவுளை நாம் சொல்லுகிறோம். அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. மூவர் தேவன். அருமையான தன்ராஜ் அவங்க ஒரு விளக்கம் சொன்னாங்க, அது கூட சொன்னால் புரியுதலாக இருக்கும்னு சொல்லுங்க. வாட்டரோட தண்ணியோட அந்த என்ன டேர்ம் அது? ஸ்டேட். அது தண்ணியோட ஸ்டேட் என்னன்னு சொல்லுவாங்க சயின்டிஃபிக் டேர்மில்? H2O. ஓகேவா? வாட்டரோட இது என்னன்னு சொல்லுவாங்க? H2Oன்னு சொல்லுவாங்க. வேப்பர் என்ன? ஆவி. வாட்டர் என்ன பண்ணுது? அதோட இது என்னது? அதுவும் H2O தான். அந்த தண்ணியை ஃப்ரீஸ் பண்ணி சாலிடாக மாற்றும் பொழுது அதனுடைய தன்மை என்னன்னு கேட்டிங்கன்னா அதுவும் H2O தான். அப்போ அது தண்ணியாக இருக்கும்பொழுது தான் அதோட வேல்யூ அது H2Oவாக தான் இருக்குது. அது வேப்பராக மாறும்பொழுது, தண்ணியை கொதிக்க வைக்கும்பொழுது அது ஆவியாக மாறும்பொழுது அது H2O தான். அது சாலிட் ஸ்டேட்டில் ஃப்ரீஸ் ஆகி சாலிட் ஸ்டேட்டில் வரும்பொழுது, ஐஸ் கட்டியாக இருக்கும்பொழுது அது H2O தான். அது மாதிரி அல்லேலூயா பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன்,
ஆவியாகிய மூவரும் ஒன்றாய் இருக்கிறார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவன் மூவர் தேவனை ஆராதிக்கிறோம். மூன்று பேர் நம்ம அநேக இடங்களில் வாசிக்க முடியும். திருத்துவன்ற வார்த்தை பைபிளிலே நீங்கள் எப்படி சொல்கிறீங்கன்னு சொல்லி. ஆனால் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், அது நம்ம கொடுத்த பேராக இருக்கலாம். ஆனால் அவர்கள் 3 பேராக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். நமது சாயலில் உண்டாக்குவோம் என்று ஆண்டவர் ஆதியாமத்தில் படைக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ 3 பேருடைய காரியங்களை இந்த நம்ம மாறி மாறி வாசித்த வேத பகுதியில் நம்ம பார்க்க முடியும். ஹல்லேலூயா. ஆவிக்கேற்றபடி நடக்க வேண்டிய நம்ம அவருடைய ஆவியை உடையவர்களாக இருக்கிறோமா? ஹல்லேலூயா. தேவனுடைய ஆவியை உடையவர்களாக இருக்கிறோமா என்பதை இந்த காலைவேளையில் தியானிக்க போகிறோம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அவரோடு கூட எழுந்தவர்கள் ஆமென். ஹல்லேலூயா. ஆவிக்கேற்றபடி நடக்க வேண்டும். ஆவிக்குரியவர்களாக நாம் இருக்கிறோம். பூமிக்கு மரித்து ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு வாழும்படியாக நம்ம தெரிந்து கொள்ளப்பட்டு சபைக்குள்ளே வந்திருக்கிறோம். ஆமென். நமக்குள்ள அவருடைய ஆவி வாசமாக இருக்கிறதா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. 8ஆம் அதிகாரம் ஆமென் 9வது வசனத்தை வாசிக்கும்படி கேட்கிறேன். ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 9வது வசனம். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். போதும். ஆமென். தெளிவா சொல்லியிருக்கு வசனம். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருந்தால்னா என்ன அர்த்தம்? தங்கி இருந்தால், உங்களுக்குள்ள இருந்தால். நீங்கள் எங்கே வாசம் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் எங்கே தங்கி இருக்கிறீங்க, நீங்கள் எங்கே குடியிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி தான் அதனுடைய அர்த்தம். அப்போ தேவனுடைய ஆவி உங்களுக்குள்ள வாசமாக இருந்தால் நீங்கள் எப்படி இருக்க மாட்டீங்களா? நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாக இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாக இருப்பீங்கள். அல்லேலூயா சொல்லலாமா? நான் முதல்ல சொன்னால் நம்மளாம் யார்? ஆவிக்குரியவர்கள். நம்ம ஆவிக்குரியவர்கள் என்பதை எப்படி நம்ம கண்டுகொள்ள முடியும்னு சொன்னால் தேவனுடைய ஆவி. அல்லேலூயா. ஆவியானவர் கிடையாது இந்த இடத்துல நான் சொல்ல வர்றது, பிதாவாகிய தேவன் அவருடைய ஆவி. சொல்லுங்கள் ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா ஸ்தோத்திரம். இந்த இடத்துல இந்த அதிகாரத்தில் தேவனுடைய ஆவியை குறித்து பார்க்க போகிறோம், கிறிஸ்துவனுடைய ஆவியை குறித்து பார்க்க போகிறோம், பரிசுத்த ஆவியான குறித்து பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. ஆகையினால தான் சொன்னேன், நம்முடைய ஆண்டவர் மூவர் தேவனாக இருக்கிறார்கள். 3 பேருடைய ஆவியையும் நம் உடையவர்களாக இருக்க வேண்டும். அதான் தெளிவாக சொல்லுது. தேவனுடைய ஆவி உங்களுக்குள்ளே இருக்குன்னு சொன்னால் நீங்கள் எப்படி நடக்க மாட்டீங்க? மாம்சத்துக்கு ஏற்றபடி நடக்க மாட்டீர்கள். ஹல்லேலூயா. மாறாக எப்படி நடப்போம்? ஆவிக்குட்பட்டவர்களாக இருப்பீர்கள். அவருடைய சித்தத்துக்கு உட்பட்டவர்களாக இருப்பீர்கள். மாம்ச இச்சைகளை நிறைவேற்றுகிறவர்களாக இருக்க மாட்டோம். சுய இச்சைகளை விருப்பங்களை நிறைவேற்றுகளெல்லாம் இருக்க மாட்டோம். ஹல்லேலூயா. காரணம் நம்ம தேவனுடைய ஆவியை உடையவர்களாக இருக்கிறோம். ஆமென் சொல்லலாம். ஹல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். மாம்சத்துக்குட்பட்டவர்களாக இல்லை. நம்ம இந்த மாம்சத்துக்குரிய தன்மை இருக்கிறது, மாம்சத்துக்குரிய சுபாவம் இருக்கிறது. ஆமென். ஆனால் தேவனுடைய ஆவி நமக்குள்ளே வரும் பொழுது, ஆமென், நம்ம தேவனை நம்ம முதல்ல ஏற்றுக்கொண்ட பொழுது, அல்லேலூயா ஸ்தோத்திரம், அவருடைய ஆவி நமக்குள்ளே வரும் பொழுது நம் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாக இல்லாதபடிக்கு நாம் ஆவிக்குரியவர்களாய் மாறுகிறோம். அல்லேலூயா. அந்த அறிவு நமக்கு இருக்க வேண்டும். அப்போ நம்ம அவருடைய ஆவி நமக்குள்ளே வந்துச்சுன்னா நம்ம எப்படி இருப்போம்? 4வது வசனத்தில் வாசிங்க. மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கே அப்படி செய்தார். பாருங்க, மாம்சத்தின்படி நடக்கிறவங்க, ஆவியின்படி நடக்கிறவங்க, 2 பிரிவினரை குறித்து அந்த பகுதியில் சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அப்போ நம்ம எப்படி நடக்கிறோம்? நம்ம பூமிக்குரியவர்களை போல நடக்கிறோமா? பூமிக்குரியவர்கள் என்பது சொல்லும் பொழுது மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள், ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லும் பொழுது ஆவியின்படி நடக்கிறவர்கள். இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற. நம்முடைய வாழ்க்கையில் சிந்திச்சு பார்ப்போம். நம்ம கொஞ்ச நேரம் ஆற்றுல ஒரு கால், சேத்துல ஒரு கால்னு சொன்ன மாதிரி மாம்சத்தில் கொஞ்சம் ஆவியில் கொஞ்சம் இருக்கிறோமா? இல்லை முழுவதுமாக ஆவியினால் நடத்தப்படுகிறவர்களா, ஆவியில் நடக்கிறவர்களாக இருக்கிறோமா? இல்லை கம்ப்ளீட்டாகவே மாம்சத்தில் தான் நடந்து கொண்டிருக்கிறோமா? ஹல்லேலூயா. தேவனுடைய ஆவி நமக்குள்ளே இருக்கும் என்று சொன்னால் நாம் ஆவிக்கேற்றபடி நடப்போம். அல்லேலூயா சொல்லாமா? ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். தேவனுடைய ஆவியை நம் உடையவர்களாக இருக்கும் பொழுது நம் மாம்சத்தின்படி நடக்க மாட்டோம். ஆமென். 5வது வசனம் சொல்லுது, மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவர்களே தான் சிந்திக்கிறாங்க. ஆனால் ஆவியின்படி நடக்கிறவர்களோ ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். இதுலேருந்தே நம்ம புரிஞ்சுக்கலாம் நம்முடைய சிந்தனை எப்படி இருக்குது. உலக பிரகாரமாக இருக்குதா? உலகத்தில் இருக்கவங்க சிந்திக்கிற மாதிரி நம்மளும் சிந்திக்கிறோமா? உலக காரியங்களை தான் நாடி தேடுகிறோமா? அதான் நம்ம பார்த்தோம். நீங்கள் அவரோடு கூட எழுந்தது உண்டானால் பூமிக்குரியவைகள் அல்ல, மேலானவைகளை நாடுங்கள். அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. அப்போ மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்தின்படி தான் சிந்திப்பாங்க, உலகத்தின்படி தான் சிந்திப்பாங்க. அல்லேலூயா. ஆனால் ஆவியின்படி நடக்கிறவர்களோ எப்படி சிந்திப்பாங்களாம்? ஆவிக்குரியவைகளை சிந்திப்பாங்க. இது தேவனுக்கு பிரியமானதா? இது தேவனுக்கு உகந்ததா? இது தேவனுக்கு சுத்தமானதா? தேவன் சொன்னதா? இது
தேவன் நமக்கு எழுதி கொடுத்ததா இந்த காரியம் என்பதை சிந்திக்கிறவர்களாக இருப்பார்கள். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்போ நம்முடைய சிந்தனையை வைத்தே முடிவு பண்ணிக்கலாம். மாம்சமாக சிந்திக்கிறோமா, பொறாமை 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 அந்த லிஸ்டெல்லாம் பின்னாடி நம்ம கொலோசியர்லே வாசிக்கிறோம். பொறாமையாக இருக்கட்டும், பொருளாசையாக இருக்கட்டும், இப்படி பல காரியங்களை மாம்சத்தின் இச்சைகள் சொல்லப்படுற காரியங்கள் ரிலேட்டடாக நம்முடைய சிந்தனையும் நம்முடைய யோசனையும் நம்முடைய எதிர்பார்ப்பும் விருப்பமும் இருந்தால் நம்ம எதன்படி நடக்கிறவர்களாக இருக்கிறோம்? மாம்சத்தின்படி நடக்கிறவர்களாக இருக்கிறோம். ஆனால் நம்முடைய சிந்தனையோ ஆமென் அல்லேலூயா ஆவிக்குரியவர்கள் ஆவிக்கேற்றபடி நடக்கிறார்கள் என்று சொன்னது போல அல்லேலூயா நம்முடைய சிந்தனையெல்லாம் ஆவிக்குரிய காரியங்களில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிறது போல நடக்கிறது போல நாம் சிந்திப்போம் என்று சொன்னால் நாம் ஆவிக்கேற்றபடி நடக்கிறவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. ஆமென். மாம்சத்தின்படி சிந்திக்கும் பொழுது என்ன 6வது வசனம் தெளிவாக சொல்லுது, மாம்ச சிந்தை என்னதான் மரணமா, ஆனால் ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். அல்லேலூயா சொல்லுங்க. மாம்சத்தின்படி அல்லேலூயா இந்த சரீரம் விரும்புகிறபடி அல்லேலூயா ஸ்தோத்திரம். இன்னும் தெளிவாக சொல்லணும்னா மாம்ச சிந்தை என்று சொல்லும் பொழுது நம்முடைய என்ன சொல்லலாம், பேசிக்னா என்ன சொல்லுவாங்க, அடிப்படையான காரியம். இன்னொரு தமிழ் வார்த்தை ரொம்ப அழகாக இருந்தது, அது மட்டும் அந்த வார்த்தையை சொல்லும்பொழுதே தெளிவாக நம்மளால் புரிந்துக்க முடியும். அதை மட்டும் வாசிக்கிறேன். ஓகே. இயல்பு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இன்னொரு மொழிபெயர்ப்பில் மாம்சத்தின் இயல்பு ஆவிக்குரிய இயல்பு அப்படி புரிஞ்சுக்கலாமா? அப்படின்னா உங்களுக்கு எளிதாக புரியும். மாம்சத்தின்படினா என்ன? இயல்பு பொதுவாக சொல்லுவேன், பேசிக்காகவே நான் இப்படி தாங்க அப்படி சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? பேசிக்கே தெரியாமல் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறத கேள்விப்பட்டிருப்பீங்களே. ஆமாம், எனக்கு பேசிக்காகவே நான் இப்படி தான், இயல்பாகவே நான் இப்படி தான், இயல்பாகவே எனக்கு இது வராது அப்படி சொல்லி இந்த இயல்புன்ற வார்த்தையை பயன்படுத்தி கேட்டுறீங்களா? அதுதான். இப்போ உங்களுடைய இயல்பு எப்படிப்பட்டதாக இருக்குது? மாம்சத்தின் இயல்பு உள்ளவர்களாக நம்ம இருக்கிறோமா, இல்லை ஆவிக்குரிய இயல்புடையவர்களாக நம்ம இருக்கிறோமா? ஹல்லேலூயா. ஆமென். அப்படிப்பட்ட வேறுபாடு நம்ம சிந்திச்சு பார்க்க வேண்டும். ஆமென். மாம்சமாக டிஎன்ஏல வருகிற இயல்பு, பெற்றோர் முன்னோருடைய அந்த இயல்பு நம்ம ஃபாலோ பண்ணுறவங்களா, திருப்பி அதை நிறைவேற்றுகிறவர்களா, அதன்படி நடக்கிறவர்களா இருக்கிறோமா, இல்லை ஆவியானுடைய டிஎன்ஏல கலந்தவர்களாக ஆவியானுடைய இயல்பை வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோமா? நாம் சிந்திச்சு பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆவிக்குரியவர்கள் எப்படி நடக்க வேண்டுமா? ஆவிக்கு ஏற்றபடி தான் நடப்பார்கள். ஹல்லேலூயா. நடக்கவும் வேண்டும் என்று அந்த இடத்துல சொல்லப்படும். அப்போ நம்ம மாம்சத்தின்படி நடந்தால் என்ன இப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா உலகத்தில் கேட்பாங்க, என்ன நடக்க போகுது? மாம்சத்தின்படி நடந்தால் மாம்ச சிந்தை என்ன கொண்டு போய் முடியும்? மரணத்தில் தான் முடியும். அல்லேலூயா ஸ்தோத்திரம். நம்ம எல்லாருக்கும் மரணம் ஒரு நாள் வரும். அந்த மரணத்தை சொல்லலை, இது நித்திய மரணத்தை சொல்லுகிறது. மாம்சத்தின்படி நடந்து மாம்சத்தின்படி சிந்திச்சு மாம்ச சிந்தையை நம்ம நிறைவேற்றுகிறவர்களாய், மாம்ச இச்சைகள் நிறைவேற்றுகளாக இருக்கும் பொழுது நித்திய மரணத்துக்குள்ளே போகிறோம். ஆனால் ஆவியின் சிந்தை உடையவர்களாய், அல்லேலூயா கிறிஸ்துவின் சிந்தை உடையவர்களாய் நாம் இருக்கும் பொழுது ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்கிறோம், நித்தியமாக சமாதானமாக இருப்போம். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்போ இந்த முடிவை குறித்ததான அறிவு நமக்கு இருக்க வேண்டும். நம்முடைய முடிவு எப்படி இருக்க போகிறது? ஆமென். மனுஷனோட முடிவு தான் ஆமென் ரொம்ப முக்கியம். ஆரம்பம் ஓகே தான், ஆனால் முடிவு எப்படியா இருக்கிறது? அல்லேலூயா. நல்லா ஆரம்பித்து ஆமென் பாதியில் கோட்டை விட்டு முடிவில் ரொம்ப மோசமாக போனவங்கள்லாம் நம்ம பார்க்குறோம். அல்லேலூயா ஸ்தோத்திரம். நல்லா ஆரம்பித்து ஓடுறது முக்கியமே இல்லை, ஆமென் நம்மளை எப்படி முடிக்கிறோம், ஹவ் யூ வில் ஃபினிஷ் த ரேஸ், எப்படி நம்ம ரேஸை முடிக்கிறோன்றது தான் ரொம்ப முக்கியம். அந்த முடிவில் என்ன இருக்க போகிறது? மாம்சத்தின்படி நடந்தால் மரணத்துக்குள்ளே போகும், நித்திய மரணம், அழிவில்லாத ஆமென் முடிவில்லாத மரணத்துக்குள்ளே நம்ம போகிறோம். ஆனால் ஆவியின்படி நடக்கும் பொழுதோ ஆமென் ஜீவனுக்குள்ளே சமாதானத்துக்குள்ளே நாம் பிரவேசிக்கிறவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். இது ஒரு காரணம். ரெண்டாவதாக பார்க்குறோம், மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகையாக இருக்கிறது. ஓகே, அதனால ஏன் சிந்திக்கக்கூடாது? ஏன் அப்படி நம்ம யோசிக்கக்கூடாது? ஏன் அவங்க செய்கிறாங்கன்னா ஏன் நான் செய்யக்கூடாதுன்னு சொன்னால் அது தேவனுக்கு விரோதமான பகை, தேவன் பகைக்கிற காரியமாக இருக்கிறது, தேவன் அது வெறுக்கிற காரியமாக இருக்கிறது. 7வது வசனம், மாம்ச சிந்தை எப்படி என்றால் மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை, அது தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. பாருங்க, நம்ம தேவனை பகைக்கிறவங்களா மாறுறோம். மாம்சத்தின்படி சிந்திக்கிறவர்களாக இருந்தால் அவங்க அப்படி தானே செஞ்சாங்க, நான் அதுக்கு திருப்பி அவங்களுக்கு அப்படி தான் செய்வேன்
அவங்க இப்படி தானே சொன்னாங்க, அதுக்கு நான் இப்படி தான் சொல்லுவேன்னு சொல்லி மாம்சத்தின்படி சிந்தித்து நம்ம செய்கிறவர்களாக இருந்தோன்னு சொன்னால் நம்ம தேவனை பகைக்கிறோம். ஆமென். மரணத்துக்கு ஏதுவான காரியங்களை செய்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆவிக்குரியவர்களாக இருக்கிறோமா? ஆவிக்கேற்றதை சிந்திக்கிறோமா? இல்லை மாம்சத்தின்படி சிந்திக்கிறோமா? தேவனை பகைக்கிறவர்களாக இருக்கிறோமா? நம்முடைய சிந்தனையினால் சற்று நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. வேதம் தெளிவாக சொல்லுது 8வது வசனத்தில், மாம்சத்துக்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். ஆமென். இது ஒரு சர்டிஃபிகேட்டே போதும்ல. ஹல்லேலூயா. மாம்சத்துக்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமா இருக்கவே முடியாது. அப்போ அது ஆப்போசிட்டாக சொன்னால் ஆவிக்குரியவர்கள் தான் தேவனுக்கு பிரியமானவர்கள். அல்லே சொல்லுங்கள். ஹல்லேலூயா. பக்கத்தில் கேளுங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். நீங்கள் தேவனுக்கு பிரியமானவர்களா? ஆமென். ஹல்லேலூயா. அப்போனா நீங்கள் ஆவிக்குரியவர்களாக இருக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். ஆவிக்கேற்றபடி நடக்கணும். ஆமென். மற்றவங்க மாதிரி, நம்ம கூட படிக்கிறவங்க மாதிரி, கூட வேலை செய்கிறவங்க மாதிரி, கூட பழகிறவங்க மாதிரி, அவங்க செய்கிற மாதிரியே நம்மளும் செய்கிறோன்னு சொன்னால் நம்ம எப்படிப்பட்டவர்கள் இல்லை? தேவனுக்கு பிரியமானவர்கள் இல்லை. அநேக நேரத்தில் அவங்கள பிரியப்படுத்துறதுக்காக சில காரியங்களை நம்ம செய்கிறோம், சில காரியங்களை இறங்கி போகிறோம், விட்டு கொடுக்குறோம். இல்லை, அப்படி என்றால் நம் தேவனை பகைக்கிறவங்களாக இருக்கிறோம். ஆமென். நம்ம உறுதியாக இருக்க வேண்டும். நான் ஆவிக்குரியவன், நான் ஆவிக்கேற்றபடி தான் நடப்பேன். அல்லேலூயா சொல்லுங்கள். அப்படி ஒரு வைராக்கியம் நமக்குள்ளே இருந்தால் மாத்திரமே பிசாசு கொண்டு வருகிற சோதனையில் நம்மளால் எதிர்த்து நிற்க முடியும். அல்லேலூயா சொல்கிறீங்களா? ஆமென். அல்லேலூயா. நம்ம ஒரு தீர்மானம் எடுத்துட்டோன்னு சொன்னால் அப்போ தான் சோதனை நிறையா வரும், பிரச்சனை அப்போ தான் நிறையா வரும், அப்போ தான் ஒரு பத்திரிக்கை வரும், அப்போ தான் காது குத்து கல்யாணம் வரும், அப்போ தான் ஒரு விசேஷம் வரும். அல்லேலூயா. நம்ம அப்போ தான் முன்னாடி போய் நம்ம தான் நின்று தட்டு எடுத்து கொடுக்குற மாதிரிலாம் வரும், நம்ம தான் மாலை போட்டு விடுற மாதிரி வரும். இப்படி பல சோதனை வரும். அல்லேலூயா. ஆமென். ஏதோ 1-2 சொல்கிறேன், இன்னும் நிறைய காரியங்கள் இருக்குது. ஆமென். நம்ம தீர்மானிக்க வேண்டும், நான் ஆவிக்குரியவன். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நான் உங்களை பிரியப்படுத்தணும்னு நினச்சேன்னா நான் தேவனை பகைக்கிறவனா மாறிடுவேன். ஆமென். ஹல்லேலூயா. நான் தேவனுக்கு பிரியமாக இருக்க வேண்டும். ஆமென் சொல்கிறீங்களா? ஆமென். மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாக இருக்க மாட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. ஆகையினால நம்ம ஆவிக்குரியவர்களாக இருக்கும்போது தான் தேவனை பிரியப்படுத்துகிறவர்களாக இருப்போம். ஆகையினால தேவனுடைய ஆவி, முதல்ல சொல்லுங்கள் தேவனுடைய ஆவி. எல்லாரும் சொல்லுங்கள் தேவனுடைய ஆவி. பிள்ளைகள் சொல்லுங்கள், நோட்டு கோடு போட்டுட்டு இருக்கிறீங்க. தேவனுடைய ஆவி. ஆமென். அவர் நமக்குள்ளே வாசமாக இருந்தால் சொல்லுங்கள் ஆமென், நம்ம ஆவிக்குட்பட்டவர்களாக இருப்போம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். மாம்சத்தின்படி நடக்க முடியாது. ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. இல்லைன்னு சொன்னால் நம்மள்ட்ட தேவனுடைய ஆவி இல்லை, இருக்கிற போல பாவனை பண்ணுறோம். ஆமாம். இந்த காலை வேளையில் தேவனுடைய ஆவி எனக்குள்ளே இருக்குதா, நமக்குள்ளே இருக்குதா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நான் ஆவிக்குரியபடி தான் நடக்கிறேன்னா? ஆமாம். 2வதாக 9வது வசனத்தின் பிற்பகுதி. ஆவிக்குட்பட்டவன் கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. போதும். இடத்துல தெளிவாக சொல்லுது. ரெண்டாவது ஸ்பிரிட் என்னது? ஆமென். ஸ்பிரிட் ஆஃப் கிரைஸ்ட். ஆமென். கிறிஸ்துவின் ஆவி. முதல்ல தேவனுடைய ஆவியை குறித்து சிந்திச்சோம். இப்போ 2வதா கிறிஸ்துவின் ஆவி குறித்து பவுல் சொல்றாரு. என்ன சொல்றாரு? கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. கிறிஸ்து எங்க ஆவியாக இருந்தார்? அவர் மாம்சமாக தானே வந்தார். ஆமென். மாம்சமாக வந்தார் உண்மைதான். ஆனால் அதுக்கு முன்னாடி அவர் எப்படியா தான் இருந்தார்? கர்த்தருடைய ஆவியானவர். கர்த்தருடைய ஆவியானவர்னு பழைய ஏற்பாட்டில் எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் இயேசுவை குறிக்கிறதாய் தான் அது இருக்கிறது. இயேசு தான் அந்த இடத்துல வராரு. ஆமென். ஆண்டவர் திடீர்னு 2000 வருஷம் கழித்து டக்குன்னு புதுசாக ஒரு டக்குன்னு கடவுளாக குதிக்கல. அவர் எங்கே தான் இருந்தார்? ஆமென். அவர் துவக்கமும் முடிவும் அவர் தான். ஆமென் சொல்கிறீங்களா? ஆதியிலே அவர் இருக்கிறாரு, ஆரம்பத்துலேருந்தே அவர் தான் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்கள். ஆமென். இயேசு பாதியில் வந்தவர்னு சொல்லுவாங்க நிறைய பேர் ஆர்கியூ பண்ணும்போது. அவர் எங்கேங்க இப்போ ஆதியில் தான் வந்தாருன்னு? இல்லை, அவர் ஆதியிலேருந்தே அவர் தான் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லாமா? ஆமென். நம்முடைய தேவன் மூவொரு தேவனாக இருக்கிறாங்க. அவர் ஆவியாக தான் இருந்தார். ஆமென். ஆமென். அவர் ரொம்ப அழகாக அந்த 3வது வசனத்தில் அழகாக சொல்லியிருக்கோம். அவர் எப்படி மாம்சமாக, எதுக்காக அவர் நம்முடைய சாயலாக மாறி எதுக்காக வந்தாருன்னு சொல்லி. அது எப்படி எனில் மாம்சத்தினாலே பலவீனமாய் இருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். பாருங்க, மாம்சத்தில் இருக்கிறவர்களுக்காக, தம்முடைய ஜனங்களுக்காக ஆண்டவர் நியாயப்பிரமாணம் ஒன்று ஏற்படுத்தி கொடுத்தாரு. தெரியும்ல, 10 கமாண்ட்மெண்ட்ஸ், 10 கட்டளை. தூக்கத்தில் தட்டி கேட்டாலும் கத்தோலிக்கர்கள் சொல்லுவாங்க. ஆனால் நமக்கு கேட்டால் நமக்கு தெரியாது. அப்படியா? தெரிஞ்ச ஒரு 4-5 சொல்லுவோம், மறந்துடுவோம். சொல்கிறீங்களா? சந்தோஷம். எல்லாரையும் நான் சொல்லலை,
பரவாயில்ல. ஆனால் அது அடிப்படையாக தெரிந்திருக்க வேண்டிய ஒரு காரியம். 10 கட்டளைகள், 10 கமாண்ட்மெண்ட்ஸ். அது மாத்திரமா இன்னும் நிறைய கட்டளைகள். நியாயப்பிரமாணம் என்பது ஏகப்பட்ட கட்டளைகள் இருக்கிறது. ஆமென். அவைகள் படி அது எதுக்காக ஆண்டவர் கொடுத்தாருன்னா, இதெல்லாம் கொடுத்தா இவன் இதுக்கு பயந்து இது மாதிரி செய்ய மாட்டான்னு நினச்சி கொடுத்தாரு. அப்படிதானா? ஆனால் இது தெரிஞ்ச பிறகு தான் அதிகமாக செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஆண்டவர் பார்க்குறாரு, என்னடா இது சொன்னது தப்பாக போச்சு, எல்லா பயிலும் இங்கிட்டு தான் கோட்டு இங்கிட்டு தான் வரான், இது இந்த 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 ஸ்கேல் படி அளந்தா ஒருத்தன் கூட இங்கே நிற்க மாட்டேங்கிறானே, எல்லாம் இதில் அடிபட்டு இங்கிட்டு வந்துடுறாங்களேன்னு சொல்லி அவன் நம்ம நியாயப்பிரமாணம் கொடுத்தது என்னவாகுது, அவன் வீணாக போகிறதே என்று சொல்லி நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு என்ன பண்ணாராம், தம்முடைய சொந்த குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பினார். அல்லேலூயா சொல்லுங்கள், கரங்களை உயர்த்தி. ஆமென். அவர் மட்டும் வரலன்னு சொன்னால், ஆமென், அந்த ட்ரையூன் காடில் செகண்ட் காடாக இருக்கிற ஜீசஸ் அவர் தன்னை பாவ மாம்ச சாயலுக்கு, ஆமென், அவர் இறங்கி வரல, என்னை அனுப்பும் என்று சொல்லி அவர் இறங்கி வரலன்னு சொன்னால், நம்மலாம் இந்நேரம் கோட்டுக்கு இந்த பக்கம் நின்றுப்போம். நியாயப்பிரமாணப்படி சுத்தமாக இல்லை, கை கழுவலை இப்படின்னு சொல்லி பல கட்டளைகள் இருக்குல்ல, அதன்படி நம்ம பேசிக்கலே அடிபட்டு இங்கிட்டு வந்துடுவோம். தேவனுடைய ஆலயத்தையே நம்ம சுத்தமாக வச்சுக்கிறது இல்லை. சர்ச்சை சொல்லலை, நம்ம தேவனுடைய ஆலயத்தை சொல்கிறேன். ஆமென். யூதர்கள் அவ்வளோ சுத்திகரிப்பின் முறைமையை வைத்திருப்பாங்க, சாங்டிஃபிகேஷன் சொல்லுவாங்க. ஆமென். காணா ஒரு கல்யாணத்தில் வெளியில் வச்சுருந்த தண்ணி எதுக்கு தான், அது காலெல்லாம் கழுவி ரொம்ப உள்ள சுத்தமாக இருக்கிறதுக்கு அவங்க விரும்புவாங்க. ஆமென். சுத்தப்படுத்துதல் அவங்களுடைய ப்ராக்டிஸில் ரொம்ப முக்கியமானது. அப்படிலாம் நம்ம இருக்கிறோமான்னு சொல்ல கேட்டால் இல்லை, 10 மணிக்கு பேருக்கு அடிது பிடிச்சி எந்திரிச்சு ஓடி வரோம், குளிக்காமல் கொள்ளாமல் இப்படி நம்ம ஈஸியாக வந்துடுறோம். அப்படிலாம் அங்கே யூதர்கள்லாம் பண்ண முடியாது, போக முடியாது. ஆமாண்ணா, ஆமேண்ணா சொல்லுங்கள். அப்போ பேசிக்லேயே நம்ம அடிபட்டுரும். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அல்லேலூயா, அவர் நமக்காக இறங்கி வந்து, அல்லேலூயா, இதெல்லாம் பரலோகத்துக்கு கொண்டு போகாது, அல்லேலூயா, ஸ்தோத்திரம், பாவத்திலேருந்து நம்ம மாற்றப்படணும்னு சொல்லி பாவத்தை போக்கும் பலியாக அவர் தன்னையே ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா சொல்லுங்கள். ஆமென். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமென். மாம்சத்தினாலே பாவத்தை என்ன பண்ணாராம், ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். அல்லேலூயா சொல்லுங்கள். ஆமென். பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து விட்டார் மாம்சத்தின் வழியாக வந்து. ஆமென் சொல்லுங்கள். அப்போ நம்ம எந்த அளவுக்கு ஏசப்பாக்கு நன்றி சொல்லணும். ஏசப்பா, நீங்கள் எவ்வளோ என்னை நேசிச்சிருந்தா எனக்காக வந்தீங்க. ஆமென். என் சார்பில் பலியானீங்க, என் பாவத்தெல்லாம் போக்குனீங்க. டெய்லி இதுக்கு நன்றி சொல்லணும். ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. ஒரு நாள் சொல்கிறது மாத்திரம் அல்ல, டெய்லியும் ஏசப்பா, ஆமென், எனக்காக வந்தீங்களே, எனக்காக பலியானீங்களே, என் பாவத்தை போக்குனீங்களே, இந்த உலகத்தின் பாவத்தை நீக்கும்படியாக வந்தீங்களே, நமக்கு நன்றி ஆண்டவரேன்னு சொல்லணும். அப்போ கிறிஸ்துவின் ஆவி நமக்குள்ளே இல்லைன்னு சொன்னால் நம்ம கிறிஸ்துவினுடையவர்கள் அவருடையவன் அல்ல என்று தெளிவாக இருக்குது. ஆமென். முதல்ல நம்ம தேவ ஆவி இல்லைன்னா நம்ம ஆவிக்குரியவர்கள் அல்லன்னு பார்த்தோம். கிறிஸ்துவின் ஆவி நமக்குள்ளே இல்லைன்னா கிறிஸ்து எப்படிப்பட்டவர்? ஆமென். அவர் மன்னிக்கிறவர், அவர் நேசிக்கிறவர், அவர் அன்பு பாராட்டுகிறவர். ஆமென். குற்றமே இல்லாதவர்களுக்காக, பாவமே செய்யாதவர், ஆமென், பிறருக்காக நமக்காக பலியானவர். ஆமென். அவமானத்தை எண்ணாமல் சிலுவை சுமந்தவர். அல்லேலூயா. அப்படிப்பட்ட அவருடைய ஆவி நமக்குள்ளே இருந்தால் தான் நம்ம அவருடையவர்கள். சபைக்குள்ளே இருந்து கொண்டு அல்லேலூயா இதெல்லாம் எதையுமே நான் ஃபாலோ பண்ண மாட்டேன், எதுவுமே நான் கடைப்பிடிக்க மாட்டேன் என்று சொன்னால் நாம் அவருடையவர் அல்ல. ஆமென். நம்மை நாமே வஞ்சித்து கொண்டிருக்கிறவர்களாக இருக்கிறோம். வசனம் தெளிவாய் சொல்லியிருக்கிறது, நீ கிறிஸ்துவின் ஆவி உனக்குள்ளே இல்லைன்னு சொன்னால், ஆமென், கிறிஸ்தவர்கள் என்று நம்ம பேர் சொல்லிக்கொண்டு கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவர்களாக இருப்போம் என்று சொன்னால், ஆமென், தெளிவாக சொல்லுது நம்ம அவருடையவன் அல்ல, அவருடையவள் அல்ல. அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து கேளுங்க, கிறிஸ்துவின் ஆவி உங்களுக்குள்ளே இருக்குதா? இருக்கணும்னு சொல்லுங்கள், அப்போ தான் நீங்கள் அவருடையவள். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். ஹல்லேலூயா. முதல் வசனம் வாசிங்களேன், 8:1 வாசிங்களேன். ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் நம்ம முதல்ல பார்த்தோம், மரணம் ஜீவன் 2 இருக்கு. நம்ம மரித்ததுக்கு பிறகு மறு வாழ்க்கையில் என்ன இருக்கு? நித்திய நரகம்னு ஒன்று இருக்கு, நித்திய ஜீவன் ஒன்று இருக்கு. அல்லேலூயா. நம்ம கிறிஸ்துவுக்கு உட்பட்டவர்களாய் கிறிஸ்துவுக்குள் இருப்போம்னு சொன்னா, ஆமென், ஹல்லேலூயா, நம்ம ஆவியின்படி நடக்கிறவர்களாக இருப்போம்னு சொன்னால் நமக்கு அந்த தண்டனை இல்லைன்னு தெளிவாக வசனம் சொல்லுது. அல்லேலூயா. ஆமென். பதில் வசனம் தெளிவாக, ஆக்கினை தீர்ப்பு உங்களுக்கு தண்டனையே இல்லைப்பா. இங்கேயே நீங்கள் ஸ்ட்ராங்காக சொல்லலாம், எனக்கு தண்டனை கிடையாது. பைபிளுக்கு எழுதினோடனே சொல்கிறோம் எனக்கு 93 மார்க் வரும். எதை வச்சு சொல்கிறோம்? கான்ஃபிடென்ட். நமக்கு தெரியுது நான் இவ்வளோ எழுதியிருக்கிறேன், நான் இவ்வளோ பண்ணியிருக்கிறேன். ஆமென் தானே?
ஒரு சாதாரண காரியத்தில் நம்ம இவ்வளோ அக்யூரஸியாக இருக்கிறோம். சொல்ல முடியுமா எனக்கு தண்டனை கிடையாது, எனக்கு ஜீவன் கன்ஃபார்மாக இருக்குது, எனக்கு பரலோகம் எனக்கு கன்ஃபார்மாக இருக்குன்னு சொல்ல முடியுமா? இன்றைக்கி இல்லை, இப்போ இந்த உட்காந்துருக்க இந்த நிலைமையில் இந்த நிமிஷத்தில் சொல்ல முடியுமா நான் இப்போ மரித்தாலும் பரலோகத்துக்கு போயிடுவேன், உடனே அடுத்த நிமிஷமே பரலோகம் தான், ஆண்டவர்கிட்ட போயிடுவேன், இல்லை இந்த நிமிஷம் ஆண்டவர் வந்தாலும் அவர் என்னை சேர்த்துக்கொள்வார், அவரோடு கூட மறுரூபமாக ஆயிடுவேன்னு நம்மளால் சொல்ல முடியுமா? அப்படிப்பட்ட ஆயத்தம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்கள், கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. அப்படிப்பட்ட தகுதி நமக்கு ஒவ்வொரு நாளும் இருக்க வேண்டும். எத்தனை பேர் விரும்புகிறீங்க? ஆமேன் சொல்லலாமா? விரும்பினால் ஒரு ஆமேன் சொல்லுங்கள். ஆமேன். அல்லேலூயா. கிறிஸ்துவின் ஆவி நமக்குள்ளே இருக்க வேண்டும். ஆமேன். அப்படி இருக்கும்பொழுது நம்ம ஆவிக்குரியவர்களாய் நடப்போம். அப்படி நடக்கும் பொழுது நமக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. அல்லேலூயா. இல்லை என்றால் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ஆமேன் அல்லேலூயா நித்திய நரகத்துக்குள்ளே நாம் தள்ளப்படுகிறவர்களாக இருப்போம். ஆமேன். பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, மாம்ச சிந்தை மரணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமேன். மாம்சத்தின்படி நடந்தால் சாவீர்கள் என்று இதே வகுப்பில் பின்னணி வாசிக்கும் பொழுது நம்மளால் படிக்க முடியும். ஆமேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். கடினமான உபதேசமாக இருக்கிறது என்று சொல்லி அநேகர் போனது போல ஆண்டவர் கேட்குறார், நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களோ என்று சொல்லி. என்னடா இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, சபைக்குள்ளே வந்து ஆசீர்வாதமாக பேசுவாங்க, நல்லா இருக்கும்னு நினச்சா இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்கணுமா, இவ்வளோ டிசிப்ளினாக இருக்கணுமா அப்படி என்று சொல்லி யோசிக்கலாம். அப்படி தான் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமேன் சொல்லலாமா? அதை தான் தேவன் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா சொல்லுங்கள். ஹல்லேலூயா. அப்போ 11வது வசனத்தில் இயேசுவை மரித்தோர் 10 மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்தி நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவனுள்ளதாயும் இருக்கும். அல்லேலூயா. இந்த வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது என்னவா இருந்திருக்கும்? பாவத்தின் நிமித்தம் மரித்ததாயும். அதுதான் நம்ம கொலோசியர் 2 வாசம். உலகத்துக்கு வழக்கத்துக்கு மரித்தவர்களாய், கிறிஸ்துவனோடு கூட உலக வழக்கத்துக்கு மரித்தவர்களாய் நாம் இருக்க வேண்டும். பாவ மனுஷனுக்கு, பாவ சுபாவத்துக்கு, ஆமேன், பாவத்தின் நிமித்தம் நாம் மரித்தவர்களாக இருக்க வேண்டும். அதன் அடையாளம் தான் ஞானஸ்நானம். எடுத்தும் இன்னும் பாவம் செய்கிறவர்களாக இருக்கிறோம், எடுத்தும் நம்ம இன்னும் ஆமேன் பழைய மனுஷனை வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம் என்று சொன்னால் சரியாக அடக்கம் பண்ணப்படவில்லை, சரியாக ஒப்பு கொடுக்கவில்லை, அவருடையவர்களாக நம்ம இல்லை. பேரளவில் சொல்லிகிட்டு இருக்கோம் நாம் அவருடையவன் சொல்லிகிட்டு இருக்கிறோம். கிறிஸ்துவின் ஆவி நமக்குள்ளே இல்லைன்னு சொன்னால் ஆமேன் ரிஜெக்ட் பண்ண போகிறோம். நீங்கள் அவருடையவன் அல்ல என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. அப்போ கிறிஸ்து உங்களில் இருந்தால் ஆமேன் அல்லேலூயா நம்ம எப்படி இருப்போம்? ஆமேன் பாவத்தின் நிமித்தம் மரித்தவர்களாய், நம்முடைய பாவ சரீரத்தை அடக்கம் பண்ண ஒப்பு கொடுத்தவர்களாய், ஆமேன் அல்லேலூயா ஆவியானது ஆமேன் நீதி நிமித்தம் ஜீவனுள்ளதாயும் இருக்கும். ஆமேன் சொல்லாமா? ஆமேன். எத்தனை பேர் ஆமேன் சொல்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆமேன். நம்ம வாழும் பொழுதே நம்ம சுயம் செத்திருக்க வேண்டும், நம்முடைய பாவ மனுஷன் செத்திருக்க வேண்டும், பழைய மனுஷன் செத்து அடக்கம் பண்ணப்பட்டிருக்க வேண்டும். அப்பொழுது தான் ஹல்லேலூயா கிறிஸ்துவின் ஆவி நமக்குள்ளே வாசம் பண்ண முடியும். ஹல்லேலூயா. அப்போ நம்ம ஆமேன் நம்முடைய ஆவியானது நிதி நிமித்தம் ஜீவனுள்ளதாக இருக்கும். சரீர பாவத்துக்கு மரித்ததாயும் ஆவி ஜீவனுள்ளதாயும் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா சொல்லாமா? காரணம் நம்ம ஆவிக்குரியவர்கள். பக்கத்தில் சொல்லுங்கள், ஆவிக்குரியவர்கள். ஆமேன். ஆவி ஜீவனுள்ளதாக இருக்கணும், சரீரம் செத்ததாக இருக்கணும், ஆமேன் மாம்சம் செத்ததாக இருக்கணும். ஆமேன். ஹல்லேலூயா சொல்லுங்கள், கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. ஆமேன். முதலாவது தேவனுடைய ஆவி நமக்குள்ளே இருக்கணும். ஆமேன். அப்படி இருக்கும் பொழுது நம்ம தேவனுக்கு பிரியமாக இருப்போம், தேவனுடைய பிள்ளையாகவும் இருப்போம். குறிச்சிக்கோங்க, தேவனுடைய ஆவி நமக்குள்ளே இருக்கும் பொழுது நம் தேவனுக்கு பிரியமாக இருப்போம் என்று 8வது வசனத்தின்படியாக நம்ம புரிந்து கொள்கிறோம். அது மாத்திரமல்ல, அல்லேலூயா ஸ்தோத்திரம். பின்னாடி ஒரு வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். 14வது வசனத்திலையும் வாசிங்கன்னா தேவனுடைய ஆவி வாசிங்க. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். போதும். அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகள் என்று நம்ம சொல்லும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக நம்ம தேவனுடைய ஆவி நமக்குள்ளே இருக்கிறது என்று பொருள்படுகிறது. அல்லேலூயா. தேவனுடைய ஆவி இருந்தால் தான் நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். இன்னொரு வசனம் கூட இருக்குதுல்ல, ஆமேன், யாரை புத்திரர்னு ஒரு வசனம் சொல்லியிருக்கு. அந்தபடி இல்லை ஆமேன், அதுதான் அங்கே சமாதானம் பண்ணுகிறவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். அப்படின்னா சமாதானம் பண்ணுறவங்களுக்குள்ள என்ன இருக்குது? தேவனுடைய ஆவி இருக்குது. அதனால தான் சமாதானம் பண்ணுறாங்க. ஆமேன். அதனால தான் போய் சமாதானத்துக்கு போகிறாங்க, அதனால தான் சமாதானத்துக்கு இடம் கொடுக்குறாங்க, சமாதானத்தை பண்ணி வைக்கிறவர்களாக இருக்கிறாங்க. அப்போ தேவனுடைய ஆவி இருக்கிறவங்க தான் ஆமேன் அவருடைய சமாதானம் பண்ணுகிறவர்களாக இருக்கிறார்கள். தேவனுடைய ஆவி அவனால் நடத்தப்படுறவர்கள் தான் தேவனுடைய புத்திரர் எனப்படுகிறார்கள். அல்லேலூயா சொல்லாமா? ஆமேன். ஹல்லேலூயா. அப்போ நம்ம தேவனுடைய ஆவி நமக்குள்ளே இருந்தால்
நம்ம தேவனுடைய புத்திரராக இருக்கிறோம், தேவனுக்கு பிரியமாக இருக்கிறோம். ஆமேன் சொல்லுங்கள். ஆமேன். மாம்சத்திற்கும்படி நடக்காமல் ஆவிக்குரியபடி நடக்கிறவர்கள் கிறிஸ்துவின் ஆவி நமக்குள்ளே இருந்தால் நாம் என்ன பண்ணுறோம்? பாவத்துக்கு செத்தவர்களாயும் ஆவியிலே ஜீவன் உள்ளவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்கள். அப்போ தான் நம்ம அவருடையவர்கள். இல்லை என்று சொன்னால் நம்ம அவருடையவர்கள் அல்ல என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. நம்ம கிறிஸ்துவுக்கு உட்பட்டவர்களாக இருந்தால் நமக்கு என்ன கிடையாது? பக்கத்தில் சொல்லுங்கள், உங்களுக்கு நரகம் கிடையாது. ஆமேன். நீங்கள் கிறிஸ்துவுக்கு உட்பட்டவர்களாக இருந்தீங்கன்னா கன்ஃபார்மாக உங்களுக்கு பரலோகம். ஆமேன் சொல்கிறீங்களா? ஹல்லேலூயா. அப்போ தேவனுடைய ஆவி நமக்குள்ளே இருந்தால் அவருக்கு பிரியமாகவும், ஆமேன், அவருடைய புத்திரராகவும் இருக்கிறோம். கிறிஸ்துவின் ஆவி நமக்குள்ளே இருந்தால் நம்ம அவருடையவா இருக்கிறோம், ஜீவனுக்கு பங்குள்ளவர்களாக இருக்கிறோம். மூன்றாவதாக ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் 15வது வசனம் வாசிங்க. அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். வாசிங்க. நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆமென். முதல்ல பார்த்தோம் தேவனுடைய ஆவி. ஆமென். இப்போ அடுத்தது பார்த்தோம் கிறிஸ்துவின் ஆவி. இப்போ ஆவியானவர்னு சொல்லப்பட்டிருக்குல்ல, அது பரிசுத்த ஆவி குறித்து சொல்லப்பட்டிருக்குது. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். இப்போ சொல்லுங்க, மூவர் தேவன் தானா? ஆமென். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். யாராவது குழப்புனா சொல்லணும், இல்லை, பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், ஆவியாகிய தேவன், மூவர் தேவனை நாம் என்ன பண்ணுறோம்? மூன்று பேருடைய ஸ்பிரிட்டும் இருக்குது. 3 பேரும் ஆவியாக இருக்கிறார்கள், 3 பேரும் ஒன்றாக இருக்கிறார்கள். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. 1 பேதுரு 1:11 வாசிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால், தங்களில் உள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர், போதும், தங்களில் உள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர், கிறிஸ்துவுக்குள்ள இருக்க ஆவியை குறித்து அந்த சொல்லப்பட்டிருக்குது. கிறிஸ்துவின் ஆவியானவர்னே டக்குன்னு ஆவினால எல்லாமே பரிசுத்த ஆவின்னு நினைக்கக்கூடாது. தங்களில் உள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர். அப்போ கிறிஸ்துக்குள்ளே இருக்கிற அந்த ஆவியை உடையவர்களாக நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. இப்போ பரிசுத்த ஆவிக்கு நேராக வருவோம். பரிசுத்த ஆவி என்ன பண்ணுவாராம்? ஆவியானவர் தாமே நம்மோடு கூட, நம்முடைய ஆவியோடு கூட சாட்சி கொடுக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். 13வது வசனம் பிற்பகுதி சொல்லுது, ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டதின் நோக்கம் என்ன? சகல சத்தியத்துக்குள் நம்மை நடத்துவதற்கு. ஹல்லேலூயா. நம்மை உணர்த்தி நடத்துவதற்கு. ஹல்லேலூயா. நம்மை நேராய் நடத்துவதற்கு. ஆமென். நம்முடைய மாம்சத்தின் செயல்களை, சரீரத்தின் தீய செயல்களை அழிப்பதற்காக அவர் துணையாய் கொடுக்கப்பட்டிருக்கிறாரு. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். சொந்த பலத்தால் நம்மை மேற்கொள்ள முடியாது என்பதற்காக தான் பரிசுத்த ஆவியானவரை கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணினார். ஆமென். ஹல்லேலூயா. சொந்த பலத்தில் போய் சாட்சியாக நிற்க முடியாது என்று சொன்னனால தான் ஆண்டவர் சொன்னார், காத்திருங்க, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது, ஹல்லேலூயா, அது வரைக்கும் காத்திருங்க, அப்பொழுது நீங்கள் பலன் அடைந்து எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று சொன்னார். அது வரைக்கும் ஆமென் தோற்று போனவங்க, அது வரைக்கும் பயந்தவங்க, அவிசுவாசப்பட்டவங்க, ஆமென், ஒவ்வொருவரும் கர்த்தருக்காய் எழும்பி இரத்த சாட்சியாய் மரித்தார்கள். ஆமென். இன்றைக்கி 220 நாடுகளில் கிறிஸ்தவம் வளர்ந்துருக்குது, பரவி இருக்குது, போயிருக்குன்னு சொன்னால், ஆமென், அந்த 12 பேருனுடைய அடுத்த லெவல், ஆமென், அவங்களுக்கு மற்றவங்களுக்கு கொடுத்ததுனால தான், அவங்க அப்படி கொடுத்து தான் இன்றைக்கி நம்மளுடைய இடம் வரைக்கும் வந்து சேர்ந்துருக்குற. அல்லேலூயா சொல்லலாமா? ஆமென். காரணம் பரிசுத்த ஆவியினுடைய பலன் இருந்தனால தான். ஆமென். சொந்த பலத்தால் ஒன்று கூட நம்மளால் செய்ய முடியாது. ஆமென் சொல்கிறீங்களா? ஆமென். என்னால் அன்றி உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது, ஒன்றும் செய்யக்கூடாது என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. ஆமென். சொந்த பலத்தில் இல்லைங்க, தேவ பலத்தில் நிற்க வேண்டும். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நம்மை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். அப்போ அவருடைய பரிசுத்த ஆவியினாலே நம்முடைய சரீரத்தின் செய்கைகளை அழிக்கணும். ஆவியானவரே, இந்த கிரியை என்னிடத்துலேருந்து அழிங்கப்பா, இந்த சுபாவத்தை என்னிடத்துலேருந்து மாற்றுங்கப்பா, இதை என்னிடத்துலேருந்து எடுத்து போடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி, ஆமென், ஆவியானவர்கிட்ட ஹெல்ப் கேட்போன்னு சொன்னால் ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். ஆமென் சொல்கிறாங்களே. ஆமென். சரீரத்தின் செய்கைகளை அழிக்கும் பொழுது தான் நம்ம பிழைப்போம். ஆமென் சொல்லுங்கள். ஆமென். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். நம்ம பிழைக்கணும், எல்லாருடைய விருப்பமும் பிழைச்சிடணும், ஆபத்துலேருந்து பிழைக்கணும், எல்லாத்துலேருந்து தப்பிக்கணும். அப்போ நித்திய மரணத்துலேருந்து நித்திய ஆக்கினைக்குள்ளேருந்து தப்பிக்கணும், பிழைக்கணும்னு சொன்னால், ஆமென், சரீரத்தின் தீய செயல்களை நாம் அழிக்கிறதற்கு பரிசுத்த ஆவிக்கு இடம் கொடுக்கணும். ஆமென் சொல்லுங்கள். ஆமென். ஹல்லேலூயா. பல காரியங்கள் இன்னும் நம்ம பின்தொடர்றதில்லை, பழைய தீய செயல்கள் இன்னும் நம்ம செய்கிறவர்களாக இருக்கிறோம். ஆமென். பழைய தீய எண்ணங்கள் இன்னும் நமக்குள்ளே இருந்து கொண்டு தான் இருக்கிறது. பழைய தீய சுபாவங்கள், சரீரத்தின் தீய சுபாவங்கள் வெளிப்பட்டு கொண்டு தான் இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஆவியான இடத்துல கேட்போன்னு சொன்னால் ஆவியானவர் அதை அழிக்க கிருபை தருவார். ஆமென் சொல்லலாமா? ஆமென். அது என்னிடத்துலேருந்து முற்றிலும் எடுத்துருங்கப்பா, ஆமென், அது எனக்கு வேண்டாம் என்று சொல்லி நம்ம விரும்பணும்னு சொன்னால், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால்
பிழைப்பீர்கள். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, ஆமென், நம்ம வாசிக்கிறோம், ஆவியானவர் நம்ம கூட இருந்து சாட்சி கொடுக்கணும். ஆமென் சொல்லுங்கள். நம்ம கொடுக்கறது அல்ல சாட்சி. ஆமென், நம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று, ஆமென், ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியோட கூட சாட்சி கொடுக்கிறார். நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நமக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் நம்ம தேவனுடைய பிள்ளைகள் என்பது சொல்லி சாட்சி கொடுத்துருவார் அவரே. ஆமென், ஹல்லேலூயா. ஆமென், நம்ம மாறு தட்டிக்கணும்னு அவசியம் இல்லை. ஆமென், நமக்குள்ளே இருக்கிற ஆவியானவர், ஆமென், நம்ம தேவனுடைய பிள்ளைகள் என்பதை வெளிப்படுத்துவார். ஆமென், ஹல்லேலூயா. தானியேலை கர்த்தர் அப்படியாக வெளிப்படுத்தினார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அப்படியாக வெளிப்படுத்தினார். பேதுருவை கர்த்தர் அப்படியாக வெளிப்படுத்தினார். இவன் படிக்காதவனாச்சே, இவன் கலிலேயனாச்சே, இவன் மீன் பிடிக்கிறவனாச்சே, ஒரே பிரசங்கத்தில் 3000 பேர் சந்திக்கப்படுறாங்க, ரட்சிக்கப்படுறாங்களேன்னு சொல்லி ஆச்சரியப்படுறாங்க. காரணம், அவனுக்குள்ள ஆவியானவர் இருந்தார் என்பதை ஆவியானவர் வெளிப்படுத்துகிறார். ஆமீன் சொல்லாமா? நம்முடைய செய்கைகளில், நம்முடைய பேச்சில், நம்முடைய ஜபத்தில், நம்முடைய ஊழியத்தில் ஆவியானவர் இருக்கிறார் என்பதை அது மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடியும். நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆமீன் சொல்லுங்களேன். ஆமீன், ஹல்லேலூயா. அதான் சொல்கிறது, நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று, பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே சாட்சி கொடுக்கிறார். அல்லேலூயா சொல்லாமா? நம்மோடு கூட இருந்து அவரே சாட்சி கொடுக்கிறார். அல்லேலூயா. நம்மை குறித்து நம்ம சொல்றதில்லை, நம்மை குறித்து மற்றவர்கள் சொல்றதில்ல. ஆமேன், ஆவியானவர். ஆமேன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அவர் சொல்ல வைப்பார், அவர் நம்மை சாட்சியாக வைப்பார். ஆமேன் சொல்லுங்க. அப்போ சரீரத்தின் தீய செயல்களெல்லாம் அழித்து நம்ம அவருக்கு இடம் கொடுத்து பரிசுத்த ஆவியான் நமக்குள்ளே வாசம் பண்ணுவதற்கு இடம் கொடுப்போன்னு சொன்னால் அவர் நம்மை சாட்சியாக வைப்பார். அவர் நம்மை சாட்சியாக பயன்படுத்துவார். அவர் நம்மை சாட்சியாக நிறுத்துவார். சொல்லுங்க ஆமேன். ஆமேன். சாட்சியை குறைவாக இருக்கிறது காரணம் ஆவியானவருக்கு இடம் கொடுக்கல. ஆமேன். தீய செயல்களை ஆவியானவர் அழிப்பதற்கு நம்ம விட்டு கொடுக்கல. அல்லேலூயா ஸ்தோத்திரம். அதுக்காக தான் இத்தனை கூடுகைகள். எதுக்கு? வந்து ஆவியானவரோட ஒப்புரவாக, ஆவியானவருடைய ஆளுகையில் நம்ம விட்டு கொடுக்க. ஆமேன். நம்ம ஆராய்ந்து பார்க்க, தேவனுடைய ஆவியை உடையவர்களாய், கிறிஸ்துவின் ஆவி உடையவர்களாய், பரிசுத்த ஆவி உடையவர்களாய் இருக்க வேண்டும் என்பதற்கு, அதை காத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இத்தனை கூடுகைகளும், இத்தனை விசேஷ கூட்டங்களும், இவ்வளவு பிரசங்கங்களும், இவ்வளவு காரியங்களும். ஆமேன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஒரு நாள் பெற்றுக்கொண்டுட்டோம், ஒரு நாள் வாங்கிட்டோம், ஒரு நாள் அடைஞ்சிட்டோன்றதுக்காக நம்ம அதை ஆமேன் ஃபுல்லாக இருக்குன்னு சொல்ல முடியாது. தாவீது ஜெபிக்கிறார், ஆண்டவரே இப்படி ஆவி என்னிடத்துலேருந்து எடுத்துக்கொள்ளாதிரும். ஆமேன் சொல்கிறீங்களா? ஆமேன். காரணம் என்ன? விரோதமாக பாவம் செய்யும் பொழுது ஆவியானவரால் அங்கே என்ன பண்ண முடியாது? இருக்க முடியாது. தீய செயல்கள் செய்யும் பொழுது தேவனுடைய ஆவியால் உள்ள இருக்க முடியாது. காரணம், அது தேவனுக்கு விரோதமான பகையாக இருக்கிறது, அது மாம்சத்துக்கு சிந்தையாக இருக்கிறது. ஆமென். நம்ம சிந்திக்க வேண்டும். தேவனுடைய ஆவிக்கு இடம் கொடுத்துருக்குறோமா? கிறிஸ்துவின் ஆவிக்கு இடம் கொடுத்துருக்குறோமா? பரிசுத்த ஆவிக்கு இடம் கொடுத்துருக்குறோமா? ஆமென். நம்ம ஆவிக்குரியவர்கள். ஹல்லேலூயா. ஆமென். பேரளவில் பேர் மாதிரி இருக்குது, ட்ரெஸ்ஸு மாதிரி இருக்குது, போடுற ட்ரெஸ் கலர் மாதிரி இருக்கலாம், போகிற அப்பியாசம், நம்மளுடைய அப்பியரன்ஸ் மாதிரி இருக்கலாம். அதெல்லாம் செகண்டரி தான். அது நம்மளை ஒரு நாளும் பரலோகம் கொண்டு போகாது. உள்ளம் மாற வேண்டும். உள்ளத்தில் ஆவியானவருக்கு இடம் கொடுத்துருக்க வேண்டும். ஆவிக்குரியவர்களாய் நாம் நடக்க வேண்டும். அப்பொழுது தான் நம்ம பிழைப்போம். அப்பொழுது தான் ஜீவன் நமக்கு. ஆமென். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, கடைசியாக ஆமென், நாம் பிள்ளைகள் என்று சொல்லும் பொழுது பிள்ளைங்களுக்கு என்ன உண்டு? சொத்தில் பங்கு உண்டு. அதுக்கு மட்டும் சண்டைக்கு வந்துடுவாங்க பொதுவாக. நான் எங்கள் அப்பா சொத்து, நான் அவருடைய பிள்ளை, எனக்கு சரி பங்கு உண்டுன்னு. நம்ம இப்போ ஏசப்பாவுடைய பிள்ளையாக இருக்கிறோமா இல்லையா? சொல்லுங்கள் ஆமேன். அப்போ அவருடைய சொத்தில் நமக்கு பங்கு இருக்கா இல்லையா? இருக்குதானா? அவர் எப்படிப்பட்ட சொத்தை நமக்கு சேர்த்து வைக்கிறாராம்? வாசிங்க. கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரமாமே. அதுக்கப்புறம் வாசிங்க. கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும். சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. கிறிஸ்துவுடன் கூட நாம் மகிமைப்படணும்னு சொன்னால் ஆமேன் ஹல்லேலூயா, அவருடனே கூட பாடுபட வேண்டும். ஆமேன் ஹல்லேலூயா. சிலுவையை சுமந்து ஒவ்வொரு நாளும் வருவது என்பது அவ்வளவு எளிதல்ல. அது ஒரு பாடுகளின் வெளிப்பாடாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒவ்வொருவரும் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஆமேன் நெருக்கமாக தான் இருக்கும், பாடுகளாக தான் இருக்கும், பிரச்சனைகள் போராட்டங்கள் இருக்க தான் செய்யும். அதன் மத்தியிலும் ஏறி உட்காந்து அதெல்லாம் என்னை ஒன்றும் பண்ணாது அப்படின்னு சொல்லி கர்த்தருக்குள்ளே நம்ம மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. இது எதுவும் என்னை சேதப்படுத்த முடியாது, இது எதுவும் என்னை அவருடைய அன்பை விட்டு பிரிக்க மாட்டாது என்ற நிச்சயம் உடையவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அநேக நேரத்தில் நம்ம ஒரு சொன்னவங்க இப்படி சொல்லியிருக்கலாம், வாங்க இனிமேல் உங்களுக்கு இதுவே இருக்காது, பிரச்சனையே இருக்காதுன்னு சொல்லி கூட்டம் வந்திருக்கலாம். இங்கே வந்த பிறகு தான் நிறைய பிரச்சனை வரும். அல்லேலூயா. ஆனால் அப்போ பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறதுக்கான தைரியம் நமக்கு இல்லாமல் இருக்கும்.
இந்த பிரச்சனை ஏன் வந்துச்சுன்னு தெரியாமல் இருக்கும். ஆனால் இங்கேருந்து ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் பார்க்குறோம், இது இதுக்காக வந்த பிரச்சனை, இது என்னை ஒன்றும் பண்ண முடியாது, இது என்னை சேதப்படுத்தாது, இது தேவனை விட்டு என்னை பிரிக்காது. ஆமென். நான் கர்த்தருக்குள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்பேன். ஹல்லேலூயா. நான் ஆவிக்குரியவன், ஆவிக்கேற்றபடி தான் சிந்திப்பேன், ஆவிக்கேற்றபடி தான் நடப்பேன், ஆவிக்கேற்றபடி தான் வாழுவேன், ஆவியானவர் எனக்கு சாட்சி கொடுக்கணும், நம்ம தான் இருப்பேன் என்று சொல்லி அப்படிப்பட்ட ஜீவன் வாழ்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், தேவனுடைய புத்திரராக இருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. அப்படி என்றால் தேவனுடைய ஆவி நமக்குள்ளே இருக்கிறது என்று அர்த்தமாகிறது. ஆகையினால நம்முடைய வாழ்க்கையில் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், சில பாடுகள் வரும் பொழுது, நெருக்கங்கள் உபத்திரவங்கள் வரும் பொழுது, கண்ணீர் வரும் பொழுதுதான் சோர்ந்து போகாதீங்க. ஒரு நாள் கர்த்தர் இதை எல்லாவற்றையும் மாற்றி மகிமைப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஜீவனும் சமாதானமும் உண்டாயிருக்கும். அல்லேலூயா சொல்லுங்கள். ஹல்லேலூயா. இப்பொழுது சமாதானம் இல்லாதது போல இருக்கலாம், ஆனால் தேவன் ஜீவனையும் சமாதானத்தையும் தந்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அறிந்திருக்க வேண்டும், நான் அவரோடு கூட எழுந்திருக்கிறேன். ஆமென். நான் உலகத்துக்கு மரித்திருக்கிறேன், நான் பூமிக்குரியவன் அல்ல, பூமிக்குரியவைகள் நான் நாடி தேட மாட்டேன். ஆமென். ஹல்லேலூயா. அதெல்லாம் எனக்கு என்ன தேவையோ கர்த்தர் எனக்கு தர வல்லவராக இருக்கிறார். நல்ல வேலையை கொடுத்துருக்காரு, நல்ல ஞானத்தை கொடுத்துருக்கிறாரு. அவர் அதை மீட்டுக்குவதற்கு, அதை சந்திப்பதற்கு, பூர்த்தி செய்வதற்கான காரண சூழ்நிலைகள் தந்திருக்கிறாரு. நான் அதை மாத்திரமே நாடி தேடி ஓடிட்டு இருக்க மாட்டேன். ஆமென். அவரோடு கூட இருப்பதற்கு, ஆமென், அவரிடத்தில் இருக்கிற மேலானவைகளை தான் நாம் தேடுவர்களாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்களாக இருப்பதற்கு தேவன் நமக்கு கிருபை தருவாராக. இருக்கிற இடங்களில் கண்களை மூடி ஹல்லேலூயா ஆண்டவர் நோக்கி பார்க்கலாம். ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஆவிக்குரியவர்களாக இருக்கிறோமா என்று சிந்தித்து பார்ப்போம், அவரோடு கூட எழுந்திருக்கிறோமான்னு சிந்தித்து பார்ப்போம். ஆமென். நம்ம ஒவ்வொரு காரியமும் சில நேரத்தில் வெளிப்படும் பொழுது, கோபம் வெளிப்படும் பொழுது, பழைய மனுஷன் வெளிப்படும் பொழுது, இல்லை ஆமென், நான் அவரோடு கூட எழுந்தவன், நான் இப்படி இருக்க மாட்டேன், நான் இதை செய்ய மாட்டேன், நான் இப்படி சிந்திக்க மாட்டேன், ஆமென் என்று சொல்லி நம்ம தீர்மானம் பண்ணுவோம் என்று சொன்னால், ஆமென் ஹல்லேலூயா, ஆவியானவருக்கு இடம் கொடுப்போம் என்று சொன்னால், ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், ஆண்டவர் நம்மை சாட்சியாக வைப்பார். அவர் நம்ம குறித்து சாட்சி கொடுப்பார். இவர் என் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன். சொல்லப்பட்டதா இல்லையா வானத்திலிருந்து? ஆமென் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆமென். நீ எனக்கு மிகவும் பிரியமானவன், ஆகையினால் நீ வேண்டிக் கொள்ள துவங்கும்பொழுதே கட்டளை வெளிப்பட்டது. ஆமென் ஹல்லேலூயா. என் பிரியமே, நீ ரூபவதி, நீ எனக்கு மிகவும் பிரியமானவள் என்று சொல்லி ஆமென் கர்த்தர் வெளிப்படுத்துவார். அல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஆமென். சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆமென் ஹல்லேலூயா. நான் ஆவிக்குரியவன், ஹல்லேலூயா, நாம் ஆவிக்குரியவன், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆகையினால நான் அதை தான் நான் நாடி தேடணும், பூமியில் உள்ளவைகளை அல்ல. ஆமென் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். நமக்கு நல்லா தெரிந்திருக்க வேண்டிய வசனம், அவரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. ஆமென் ஹல்லேலூயா. நன்மையை தேடி ஓட வேண்டாம், நன்மையை தேடி அலைய வேண்டாம். ஆமென். அவரை தேடும் பொழுது ஒரு நன்மை குறைபடாமல் கர்த்தர் நடத்த வல்லவராக இருக்கிறார். பூமிக்குரியவைகளையே நாடி தேடுகிறவர்களா, அதற்காகவே படித்து, அதற்காகவே நேரம் செலவிட்டு, அதுக்காகவே ஓடி உழைக்கிறவர்களா இல்லை. ஆமென். பரலோக ராஜ்யத்தை போவதுக்கு என்ன நம்ம உழைக்கிறோம், என்ன நேரம் செலவு பண்றோம், எவ்வளவு நேரம் அதுக்காக நம்ம பிரயாசப்படுறோம். ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், அன்பினால் அலங்கரியும், அன்பினால் அலங்கரியும் ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே. ஓ அடியோரை ஆட்கொண்டு இந்த நேரத்துல, ஜெப நேரத்துல அப்படி ஆளுகைக்குள்ள நம்ம வந்துருவோம், அப்படி ஆளுகைக்கு ஒப்பு கொடுத்துருவோம். அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. சாவுக்கேதுவான சரீரங்களை உயிர் பெற செய்பவரே, சாவுக்கேதுவான சரீரங்களை உயிர் பெற செய்பவரே, சரீரங்களின் தீய செயல்களை சாகடிக்க வாருங்கள், தீய செயல்களை சாகடிக்க வாருங்கள். ஆட்கொள்ளுவங்களை ஓ ஆட்கொண்டு உலகம் முடிட்டு சமமாய் பாடுவோமா? ஆட்கொண்டு வந்தவனமா நான் போக்குறாங்கப்பா, ஆவிக்குரியவனா கடந்து போகணும். இந்த பேச்சில் ஆவிக்குரிய தன்மை வெளிப்படணும், என் சிந்தையில் ஆவிக்குரிய